போன எபிசோடு வந்து 3 பேருக்கு சண்டை நடந்திருக்கும். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பாப்போம். எல்லாருமே இங்க ஒன்னாதான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமா, என்னால சுத்தமா முடிய மாட்டுது. இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெஸ்ட் எடுத்தோம். உன்னோட தலைப்பதிக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் தலைக்கு தான் 50,000 காசுகள் தராங்களே, அதான் தெரிஞ்சிருக்கேன். என்னதுக்கு அப்ப அவன் பாதுகாப்பா போட்ட என் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் தான் நினைச்சேன். வாங்கிட்ட வேற திறமைகளுமே ரொம்ப அருமையா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் வேற இருக்கு. கண்டிப்பா அவன் எனக்கு காட்டி கொடுக்க மாட்டான். அப்படின்னா நீ என்ன ஏத்துக்கிட்டியா? ஆமா, நான் அவனை எப்பயுமே பெருமையா தான் பாக்குறேன். வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு, புரியுதா? நான் அவனை ரெஸ்ட் எடுக்க சொன்னா அப்படிதான் நீ ரெஸ்ட் எடுக்கணும். நான் நகர சொன்னாதான் நீ நகரணும், புரியுதா? எனக்கு இப்ப கொஞ்சம் ஓய்வு தான் தேவைப்படுது. ஏன்னா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்ட்ராங்காவும் இருக்கிற மாதிரி தெரியல, நடக்கவும் மாட்ற. நீ எப்படி இந்த ஆச்செல்லாம் கவுக்க போற? நான் சாதாரண ஒரு விளக்க அப்படிதான் பேத்தி வைக்க போறேன். அதுக்காக நான் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கு இடையில இருக்க கோபத்தை நானுமே கொஞ்சம் ஒளிர வைக்க போறேன். அங்கிருந்து இதுவுமே நெருப்பு மாதிரி இருக்க போகுது. அதுக்கடுத்து ஒரு புதிய உலகமும் உருவாக போகுது. அவன்கிட்ட நீ எதுவும் பேச்சு வச்சுக்காத, அவன்கிட்ட உனக்கு ஏதாச்சும் தொத்திக்க போகுது. அப்ப நீ பட்டியதுக்கு அவன்கிட்ட பேசுற? நாங்கெல்லாம் பெரியவங்களா இருக்கனால கொஞ்சம் பேசிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, நீ என்னை பத்தி இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவங்க போற வழியில ஒரு குதிரை வண்டியுமே போகுது. அதை பார்த்தவனு எனக்குமே அந்த வண்டியில போகணும்னு ஆசை வந்துட்டு இப்ப இந்த பையன் வேற அந்த வண்டியை நிப்பாட்ட போயிட்டான். ஹீரோமே அவனை பிடிச்சவங்க நிப்பாட்டிட்டான். அந்த வண்டியில இருக்க பொண்ணு வேற அங்க ஹீரோ வெட்டி பாக்குது. அந்த வண்டியுமே அதுக்கடுத்து அவங்களை தாண்டி போயிட்டு, சரி வாங்க நம்மளும் தொடர்ந்து போலாம். தெரியாது, அவங்கள்ட்ட போய் தேவையில்லாம பேசுறவளை வச்சுக்காத. அந்த வண்டியில அவன் அப்படி என்ன வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த வண்டிக்குள்ள எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை வேற கட்டி வச்சிருக்கான். எங்களை கொண்டு போறதுக்கு எவ்வளவு காசு வாங்கின? வாயை திறந்து பேச மாட்டியா என்ன? கடைசி எங்களை வெட்டி நாய்க்கு உணவா போட போறியா என்ன? இந்த பொண்ணை எங்க அழைச்சிட்டு போறான்றது இன்னும் தெளிவா தெரியல. இந்த வண்டி வேறத வந்து ஏதோ ஒரு கூட்டம் வேற பாக்குது. அவன் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த வண்டியை மொத்தமா தாக்கிட்டானோ. அவன் எல்லாருமே தாக்குனதுல இந்த வண்டி மொத்தமா கவுந்துட்டு அங்க நடக்கிற அந்த சவுண்டுமே உங்களுக்கு கேட்டுட்டு அந்த குரூப்புமே மொத்தமா கீழே வந்துட்டு அந்த பயல மொத்தமா அவனு அங்க சாவடிச்சிட்டானோ. அங்க நடக்கிறத ஹீரோமே மேல இருந்து அப்படியே பாக்குறான். அவன் வேற பாக்குறதுக்கு ராட்சசர்கள் மாதிரி தெரியறானோ. நம்ம இப்போதைக்கு நகர வேணாம். ஒரு ஆள் அப்படியே உள்ள போய் எட்டி பாக்குறான். அவனை பட்டுன்னு அந்த பொண்ணு அங்க போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணுமே அதை விட்டு வெளில வந்துட்டு அதுக்கடுத்து அந்த பொண்ணை வேற அவனை தாக்க ஆரம்பிச்சிட்டானோ. அந்த பொண்ணை பட்டுன்னு காப்பாத்திட்டான். அவன் வேற இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கானோ. அவன் ஆரம்பத்துல தாக்குனதுல ஒருத்தவன் ஃபர்ஸ்டே செத்து போயிட்டான். வந்த எல்லாரையும் போட்டு அவன் பொழந்து எடுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட தெரியாதா? இதுக்காக என் கழுத்தை போட்டு இப்படி நெரிச்சுக்கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் போட்டு பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ போக உள்ளனா நம்ம கண்டிப்பா இங்க சாகதான் போறோம். அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ மேல இருந்து பாக்குறான். பாலைவனத்துல கூட சில மக்கள் இருப்பாங்க. அவங்க ரொம்பவே ராட்சசர்களை தான் நம்புறாங்க. ராட்சசர்கள் வெளியே வரும்போதெல்லாம் அவங்க கிட்ட கத்துக்கிட்டு பயணிகளை போய் தாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிக்கிறது மொத்தத்தையுமே சந்தையில தான் அதுக்கடுத்து பயன்படுத்துறாங்க. அவங்க யாருக்குமே மரணத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயம் கிடையாது. இங்க பாருமா, நம்ம எல்லாம் சாதாரண ஒரு மனிதர்கள் தான். நம்மளால அவங்களுக்கு எதுவும் பெருசா உதவி பண்ண முடியாது. அங்க நடக்கிறது ஹீரோவுமே நேரம் பாக்குறதுக்கு போயிட்டான். அவன் தான் அங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறான். சாகிறதுக்கு ஆசையா இருந்தா முன்னாடி வாங்கடா. ஹீரோமே இந்த இடத்துக்குள்ள பூந்துட்டான். இங்க பாரு, நம்ம வேணா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குமா? உங்ககிட்ட வண்டி இருக்கா? ஆனா உங்ககிட்ட குதிரை இல்ல. என்கிட்ட சில குதிரைகளுமே இருக்கு. யார் ராமன் பாத்துட்டு போயிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டான். உனக்கு நண்பனை உருவாக்குறதுக்கு பெருசா பிடிக்காதுன்னு தெரியுது. உன்னோட வேலையை ஒழுங்கா பாத்துறீங்க போயிடு. எதுக்காக நீ இப்படி கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்க? நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன், உன்னோட குதிரையை நான் துண்டு துண்டா எடுத்துருவோம் பாத்துக்க. அவன் அடிச்சதுல அந்த வாழை நெளிஞ்சு போயிட்டு நீ தான் இவன்கிட்ட இப்ப வசமா மாட்டிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு எதையும் இழக்க போறது கிடையாது. என்னால உனக்கு கண்டிப்பா இங்க உதவி பண்ண முடியும். உன நான் 3 வாட்டி சுத்துறதுக்குள்ள நீ என்னன்னு யோசிச்சுட்டு என்கிட்ட சொல்லு. இவங்க 3 பேரும் மேல இருந்துகிட்டு தான் பாக்குறாங்க நடக்கிறத. இவனோட கத்தி வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டாங்க. அவனும் அவன்கிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டான். என்னடா பண்றேன்னு ஹீரோவை நேரம் வந்து காப்பாத்திட்டான். நம்ம ஒரு புது ஒப்பந்தத்தை போட்டுப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஹீரோ தான் அடிச்சு போட்டிருப்பான். நீங்க 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் இப்போதைக்கு சாங்கானுக்கு தான் போறேன். நான் கூட எதிர்பார்க்கல. நானும் அங்கதான் போறேன். சரிவா, நம்ம யாருன்னு நம்மளும் அறிமுகப்படுத்திப்போம். இவளோட பேர் வந்து யாங் ஜினியா. தெற்கு பகுதியில இருந்து தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. உன்னோட இதயங்கள் கூட ரொம்ப மென்மையா இருக்கு. பாரு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டேய், இவளை எதுக்காக நாய் மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்க? தயவு செஞ்சு இவளை திறந்து விட்டுரு. என்னோட ஒரு கோரிக்கையா அதை ஏத்துக்க. அவனுமே திறக்கிறதுக்கு சாவியை கொடுத்துட்டான். நீ எதுக்காக அந்த பாலைவனத்துல இப்ப வந்திருக்க? சொல்லப்போனா அது ஒரு பெரிய கதை. நான் அந்த நேரத்துல ஒரு ஆள்கிட்ட வித்துட்டானோ. அவன் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அப்ப இவன் யாரு? இந்த பொண்ணை இப்போதைக்கு ஒருத்தன் வாங்கியிருக்கானா? அவனோட கட்டளை கேட்டு தான் இவன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட அவனோட பேரை தான் கேட்டேன். எனக்கு அவனோட பேரை பத்தி எதுவும் சுத்தமா தெரியாது. அவனோட ஒரு நாயா தான் இவன் இருப்பான். இவனோட பேர் வந்து ஷூ. உன்னை பார்த்ததுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். இவனுமே ஏதோ ஒரு பழசு அப்படியே நினைச்சு பாக்குறான். பாரு, இது உனக்கான இடம் கிடையாது. அது இல்லாம நீ வந்த வேலையை பார்த்து இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு. அவர் எந்த படகுல இருக்காரு நீ ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. முதல்ல நீ யாரு? உன்னை நாங்களே இங்க போட்டு தள்ளிட போறோம். நான் ஒரு வாட்டி தான் கேட்பேன். அவன் எல்லாருமே ஷூ அடிக்கிறதுக்கு போயிட்டானோ. வந்தவன் எல்லாம் இவன்ட்ட ஒரு தரமான அடியை வாங்கிட்டானோ. அவனும் பார்க்க வந்தால நேரம் பாக்குறதுக்கு போயிட்டான். இங்க பாரு, நீ சாங்காங்கல நிக்க ஆசைப்பட்டனா உனக்கு விதிகள் எல்லாமே தெரியுமா? இவரோட பேர் வந்து லேசி. நகரத்தை விட்டு வெளில போறதோட ஆட்சி நடத்துறது ரொம்ப கடினம். வெளியாட்களுமே மாற்றத்துக்காக தனித்து தான் நிக்கிறாங்க. அவங்களோட பின்னணியுமே ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த தரமெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. உன்னோட தொழில நீ இப்ப கூட ஆரம்பிக்கலாம். அப்படி நீ தனியா இருந்தனா உன்னோட வாக்குறுதிகளை கொஞ்சம் அதிகமா ஆக்கிக்க. உன்னோட பேர் வந்து ஷூ தானே? உனக்கு வேற குடும்ப பேரும் கிடையாது. என்ன பண்றேன்னா இன்னைக்கு நைட் இங்க இருந்து கிளம்பிடு. உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால
உன சாங்காங்கால கண்டிப்பா தாங்க முடியாது. நீ வேணா தெற்கு பகுதிக்கு போனா அங்க பணக்காரனா ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நானுமே இப்ப அங்கிருந்து தான் வந்திருக்கேன். நீ வடக்குல பணக்காரனா ஆக நினைச்சனா நிறைய வாய்ப்புகளுமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, அவங்களுக்கு கீழே எனக்கு வேலை பார்க்கறதுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. சொல்லப்போனா சாங்காங்ல என்னோட வாழ்க்கையை ஓட்டலாம் தான் நான் நினைச்சேன். அது இல்லாம அது என்னோட சொந்த ஊரு. இதுதான் நீனும் ஆசைப்பட்டியா? உங்களால எனக்கு உதவ முடிஞ்சா நான் இப்ப தொழில் ஆரம்பிச்சேன்னா அதுல 70% நான் உங்களுக்கு தான் தருவேன். விதிப்படி பார்த்தா நீ எனக்கு பணம் தர வேண்டியது இருக்கு. நீ கொடுக்குற பணத்தை நானும் வாங்கிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள விபச்சாரி பொண்ணுமே ஒரு பையனை கூப்பிட்டு ஓடி போயிட்டாடா. அங்க யாராலையும் பெருசா அப்புறமா கண்டுபிடிக்க முடியல. என் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்தாடா, வேலை செய்யறவனோட ஓடி போயிட்டா. அதனால என்ன பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. முதல்ல நீ அவங்க 2 பேரும் மீக்கிற வேலையை பாரு. அந்த பொண்ணுமே கொஞ்சம் புத்திசாலி தான். நீ கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். உன்னோட அடையாளத்துக்கு எந்த கெட்ட பேருமே வராது. நீ தொழில ஆரம்பிக்க நினைச்சா உன்னோட வாக்குறுதிகளை நீ கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். இவர் சொல்லிதான் 2 பேரை கடத்தி இருக்கான். நீ பார்த்ததெல்லாம் போதும் இதோட. சரி சரி, இங்க பேர் கோச்சிக்காத. இந்த முகத்தை பார்க்கும்போது இங்கே பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த குற்றவாளியோட படத்தை பார்த்தேன். ஏதோ ஒரு அதிகாரியை கொண்டுட்டாங்கன்னு அதுல போட்டிருந்தது. 50,000 காசுமே தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இப்ப அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீ கொஞ்சம் பாத்துருக்கிறதா நல்லது. அவளை நீ இப்ப கண்டிப்பா கட்டி போடலாம். நான் இப்போதைக்கு எதுவும் பண்ற மாதிரி கிடையாது. உன்னோட பிரச்சனைல என்ன சேர்க்காது. அவனுக்கிட்டதான் நம்மளுமே இப்ப இருக்கோம். நைட் வேற பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். ஆளுக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த தலைவர் தான் இங்க வந்திருக்காரு. இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இது ஒரு சாதாரண ஒரு ஒப்பந்தம் தான். இங்க பாருங்க, நான் இன்னைக்கு வெளியாலாம் நம்புறது கிடையாது. இங்க இருக்கிறப்ப எந்த குடும்பத்தையும் நானும் நம்புற மாதிரி கிடையாது. இவங்க எல்லாருமே ஹீரோவை தேடி வந்த மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணை வச்சு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? அவ பட்டு நம்ம வழியில அவளை பட்டு கொண்டுடுங்க. உன்னால இதை கண்டிப்பா பண்ண முடியாது. நான் வேணா உனக்கு உதவி பண்றேன். அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவை கிடையாது. என்னோட வழியில யாரும் இப்ப குறுக்க வர போறது கிடையாது. எல்லாமே நம்ம குடும்பத்தை பொறுத்துதான் இருக்கு. மாஸ்டர், 5 குடும்பத்தோட பெரிய தலைவர்களுமே இங்க வந்துட்டாங்க. அங்கெல்லாம் ரெடியா தானே இருக்கு. மாஸ்டர், எனக்கு இந்த மாதிரி புரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீங்க எதுக்காக அவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கீங்க? அந்த ஜீஷ்ல அங்க சாகடிக்கிறதுக்காகவா? எனக்கு 10 உயர்மட்ட வீரர்களை கொடுங்க. நானே 1.5 மாசத்துல அவன் தலையை எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, இது ஒன்னும் அவ்வளவு ஈஸியெல்லாம் இருக்காது. இங்க பாரு, பல குடும்பங்களும் பல நாடுகளுமே இதுல இருக்கு. எடுத்துக்கொள்ள பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அப்புறமா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். நம்மள வேற பல கண்களுமே பாத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீ அவங்க யாரையும் எச்சரிக்கலாம் வேணாம். நம்மளோட பொருள் எல்லாமே வீணா போயிடும் பாத்துக்க. வந்திருக்க கெஸ்ட்டை தான் 2 பேரும் பாக்குறதுக்கு போறாங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுட்டேன். ரொம்ப மன்னிச்சிடுங்க. தலைநகரத்துல இருந்து நான் இப்பதான் வந்தேன். அவசரமா நீங்க எல்லாருமே தயாராக வேண்டியது இருக்கு. அந்த முக்கியமான விஷயத்தை எங்க கிட்ட பட்டுன்னு சொல்லு. அந்த பொண்ணோட அப்பா கூட இங்கதான் இருக்காரு. இந்த இடத்துக்கு நான் தான் 7 வருஷமா பொறுப்புல இருக்கேன். எல்லாமே இப்போதைக்கு ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. மேற்கு பிராந்திய நாடுகளுக்கு அவங்களை கடத்தும் போது தப்பிச்சவங்க எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருமே நான் கூப்பிட்டதுக்கு முக்கியமான காரணமே உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக தான். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சின்னதா பரிசுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றது எனக்கு இன்னும் சுத்தமா எதுவும் புரியுற மாதிரியே தெரியல. வணிகமா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பிச்சு உங்களை பிடிக்க சொன்னாலுமே அது எல்லாமே ஒரு வியாபாரம் தானே. நீங்க கொடுத்திருக்க அந்த பரிசனால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப அதிகமான காசா இருக்கு. நானே உங்க எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்திடுறேன். இது எல்லாமே உங்களுக்காக தான். நீதிமன்றத்துக்கு நீங்க எல்லாருமே விசுவாசமா இருந்தா இங்க உங்களுக்கு வரின்றது ஒண்ணு சுத்தமா இருக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை அவர் அங்க எடுத்து பேசுறாரு. நம்மளோட அடையாளத்தை பத்தி நம்ம என்னைக்கு மறந்துடக்கூடாது. நீங்க தேநீர் சூடா இருக்கும்போது எடுத்து குடிக்கிறத பாருங்க. அதுவுமே இல்லைன்னா ஜில்லுன்னு போயிடும். அவருமே இந்த இடத்த விட்டு அதுக்கு கிளம்பிட்டாரு. அவனு அதை கொஞ்சம் கோவமா தான் பாக்குறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால திருப்பி எல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் உங்களோட வருமானத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்களோட மனைவி குழந்தைங்களை பாக்குறதுக்கு போங்க. சொல்லப்போனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவருக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க. பாருங்க, எனக்குமே ரொம்ப வயசாயிட்டு என்னால இதுக்கு மேல நடக்க கூட முடியாது. நீங்க எல்லாரும் செஞ்ச அந்த சேவையுமே போதும். நீங்க எல்லாருமே உங்களோட வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. அவருமே அதுக்கடுத்து இந்த இடத்த தான் மேல இருந்து பாக்குறாரு. நீங்க எல்லாரும் எதுக்காக என்ன கிளம்பாம இங்கே இருக்கீங்க? நாங்களும் போறதுக்கு எங்களுக்கும் பெருசா வேற இடம் கிடையாது. நீங்க எங்களை வாங்கினனாலதான் நாங்களுமே இங்க உயிரோட இருக்கோம். இல்லைன்னா நாங்களும் எப்பயும் செத்து போயிருப்போம். இந்த இடத்த விட்டா இவங்களுக்கும் வேற வீடு கிடையாது போறதுக்கு. அவங்க எல்லாருமே கடவுளை தான் அதுக்கு அடுத்து வேண்டாங்க. இவங்க எல்லாரையும் நோக்கி ஒரு படம் வேற வருது. அதுல இருந்து ஒருத்தம் மட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள போறான். அந்த பையன் தலைவரை பாக்குறதுக்குள்ள வந்துட்டான். தலைவருமோ, அந்த ஜீஷிலாங்க நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? அந்த சூய் கொடுத்த தேநீர் ரொம்ப பிடிச்சிருந்ததோ? உன்னோட காலம் இப்ப முடிய போகுது. அந்த ஜீஷிலாங்க பத்தி நீ ஒப்படைச்சிட்டனா போதும். என்னோட மனைவி வேற ரொம்ப காத்திருக்கா. என்னோட பொண்ணு என்னைக்குமே என்னோட சேர்ந்து வாழ மாட்டாடா. அன்னைக்கு நான் எதுக்காக சம்பந்தத்தை தடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்ப எங்க அப்பாக்குமே உடம்பு சரியில்லாம போயிட்டு எங்க குடும்பமும் அப்ப பலவீனமா ஆயிட்டு இனிமே எங்களை இப்ப கேவலமா தான் பார்த்து. அதை கூட நான் எதுவும் குரலாம் சொல்லல. நான் அதை கூட இப்ப பெருசா எடுத்துக்கல. எங்க குடும்பங்களுமே எதிர்பக்கத்துல தான் இருக்கு. அமைச்சருமே எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது மூலமா நான் என்னோட குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருவேன். அந்த நேரத்துல நீனுமே ரொம்ப புத்திசாலியா தான் இருந்த. எதுக்காக நீ நிலைமைகளை பார்க்காம இருக்கன்னு தெரியல. பாரு, நீ தான் அதே ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குற. அவன் உனக்கு உதவி பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? ஒழுங்கா நீ வாய மூடிரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இப்ப கிடையாது. நான் இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறிட்டேன். ஒழுங்கா நீ உன் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. சீனிமே இங்க கட் ஆயிட்டு இந்த பையனோட சின்ன வயசை தான் காட்டுறாங்க. உனக்கு என்ன தெரியணும் என்கிட்ட கேளு. நான் எப்ப அற்புதமான மனிதனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானுமே அதை பார்த்தேன். உனக்காக ஒரு நாள் ஒரு கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு மனைவியுமே இருப்பா. அந்த கிரீடத்துல 5 இறகுகளுமே இருக்கும். அந்த பையனுமே அதுக்கடுத்து வெளில வந்துட்டான். அந்த பொண்ணு கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னு தான் கேக்குது. அவங்க கணிச்சு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறமா அது நடக்காம போயிட்டுனா சில விஷயங்கள் எப்பயுமே விதிக்கு உள்ளதான் இருக்கும். பாரு, நம்மளோட திருமண நாள் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த மோ குடும்பமும் நீனும் எனக்கு தான் சொந்தம். இந்த இடத்த நோக்கிதான் இவங்களுமே இப்ப வராங்க. காத்து வேற ரொம்ப அடிக்க போற மாதிரி தெரியுது. நம்ம பேசாம இந்த இடத்துல ஓய்வு
ஷவர் எடுத்துட்டு போமா, இங்க தூங்குறது எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. நான் இப்ப குளிக்கதான் ஆசைப்படுறேன். அப்படி அது உனக்கு வேணா நீனே போய் தேடி கண்டுபிடிச்சுக்க. அங்க உன ராட்சசர்கள் சாப்பிட வந்துருவானு பாத்துக்க. உன்னை பத்தி அதுக்கடுத்து யாரும் கவலைப்பட போறது கிடையாது. நமக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்காங்க. அங்க அதுக்கான பொண்ணு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. யாராச்சும் உள்ள இருந்தா வெளில வாங்கன்னு அந்த பையனுமே கத்தி கூப்பிடுறான். உள்ள இருக்க யாருமே வெளில வர மாதிரி தெரியல. அவனுமே அதுக்கடுத்து கதவை திறந்துட்டானோ. அவனுமே உள்ள ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். நீ எதுக்காக இங்க இருக்க? நீங்க எல்லாருமே என்னோட கொண்டாட தான் வரீங்களா? நான் உன்னோட மனைவியை ஏத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். அந்த பையன் ஏதோ ஒரு பொட்டியை தான் கொடுத்து அனுப்புறான். இங்க பாரு, உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த பாக்ஸ்ல இருந்து அவனை அதை எடுத்து வெளில போட்டுட்டான். அந்த பொண்ணோட அப்பா தலைதான் அங்க இருக்கு.